Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 type of material சாரியோட மெட்டீரியல் 3 type of material varieties போஸ்ட் பண்ணிருக்கோம். fourth ஒரு டைப் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அது நம்மளோட ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் மட்டும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அது நான் ஃபைனலா அத பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரி பத்தி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்மளோட குபேரப்பட்டு சாரி தான் நம்பர் 1ல இன்னைக்கு வந்து வெறும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் மட்டும் தான் அப்டேட். எல்லாமே ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான், மோஸ்ட்லி ரீஸ்டாக் அவைலபிள் மட்டும் தான் இருக்கு. நியூ அப்டேட்ஸ் எதுமே குபேரப்பட்டு நியூ ஸ்டாக்ஸ் எதுவுமே இப்போ வரல. எல்லாமே இப்போ ரீசெண்டா 1 மந்தாவே பாத்தீங்க அப்படின்னா ஆடி சேல்ல நிறைய கிளியரன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய வந்து ஸ்டாக் இருக்கிற சாரீஸ்லாம் ஆடி சேல்ல வந்து ஒரு ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி அது ஆடி ஆஃபர் இந்த மாதிரி வந்து குபேரப்பட்டு சாரீஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அக்கேஷன்ஸ் இனி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வரதில்ல. ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் இனிமே ரெடி ஆகி வரும். இப்போதைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் அண்ட் அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குற குபேரப்பட்டு சாரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்க லக்ஸுரி குவாலிட்டி. இந்த லக்ஸுரி குவாலிட்டி வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ரீசன்ட் வீடியோஸ்ல ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து திருப்பி அவைலபிள் கலெக்ஷன்ஸ்ல லக்ஸுரி குவாலிட்டியில இந்த சாரீஸ்லாம் எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மல்டிபிள்ஸ்னாலும் ஒரு சில இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து புக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன். ஸோ அதனால எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்பர் 2ல பார்க்குற சாரி கிரேப் சில்க் சாரி தான். இன்னைக்கு கிரேப் சில்க்ல பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் பேட்டர்ன் அண்ட் செக்குடு பேட்டர்ன், மைக்ரோ செக்குடு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கோம். காட்டன் கிரேப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டிசைன் வந்து காட்டன் கிரேப் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். சோ இப்ப பாக்குறோம் பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு நியூ டிசைன் தான். சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல கீழே பார்டர்ல மைல்டு வேரியேஷன்ஸ்ல வேற டிசைன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ரீஸ்டாக் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நியூனா நியூ. ஏன்னா மோஸ்ட்லி மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத டிசைன். பார்க்கும்போது வந்து எல்லாமே சேம் ஏதாவது பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்னு எம்போஸ்ட் இல்லைன்னா மைக்ரோ செக்டு இல்லைன்னா வந்து பிளைன். இதுதான் சாரியோட டிசைன் மோஸ்ட்லி வரதுனால பார்க்கும்போது சேம் மாதிரி தான். மைசூர் கிரேப்பா இருந்தாலும் மைசூர் சிஃபான்லயே அப்படிதான். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைன்ல கீழே வந்து பார்டர் டிசைன் மட்டும் மாறும். இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப்லயும் சரி மைசூர் சிஃபான்லயும் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்க பார்டர் டிசைன்ஸ் மட்டும் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க. சோ அப்பதான் கரெக்டா தெரியும். பார்டர் டிசைன்லயுமே சின்ன சேஞ்சஸ் பண்ணி புது ஸ்டாக் கூட வரும். சோ அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. அதனாலதான் சோ இப்ப பாக்குற இந்த பேட்டர்ன் பாருங்க, இது ரொம்ப அழகான பேட்டர்ன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக் பேட்டர்ன் தான். ரீஸ்டாக் ஆனாலும் ஒரு சில கலர்ஸ் வந்து புதுசா வந்திருக்கு. ரீஸ்டாக் ஆகும் போதே ஒரு சில கலர் வந்து புதுசா ஆட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். இந்த சாரீஸ்லாம் அவ்வளவு அழகா இருக்கும், யூனிக்கா இருக்கும் வியோ பண்றதுக்கு. சாரி பிளைனா இருக்கு, அப்ப வியோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டே தேவையில்ல. ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்ப பாத்துட்டு இருக்கிறதுலாம் மைசூர் கிரேப் சில்க். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டர்ன் செக்குடு பேட்டர்ன்ல 2 போஸ்ட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிரைஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப்ல 2 வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல பார்த்தது வந்து குபேரப்பட்டு, நம்பர் 2ல பாக்குறது வந்து கிரேப் சில்க், மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப். இது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ரெகுலரான வெரைட்டி நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா குபேரப்பட்டு கிரேப் சில்க் சாரீஸ் அண்ட் சிஃபான் சாரீஸ் இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா டோலா சில்க் சாரி. இந்த மாதிரி ஒரு சில டைட்டில பார்க்கும்போது ஒரு சில டைட்டில் என்ன ரெகுலரா ரிப்பீட்டடா வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வருது அப்படின்னு சில பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் பாத்தீங்க அப்படின்னா எதை சொல்றேன்னா கிரேப் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே மைசூர் கிரேப், காட்டன் கிரேப், பின்னி கிரேப், இந்த மாதிரி என்ன கிரேப்லாம் இருக்கோ அந்த கிரேப்லோட கலெக்ஷன் வரும்போது கிரேப் அப்படிங்கிற நம்பர் 2க்குள்ளேயே அது எல்லாத்தையுமே போட்டுரும். இப்ப சிஃபான் எடுத்துக்கோங்களேன். சிஃபானா நான் சிஃபான் மட்டும் நம்பர் 3ல வந்து போட்டிருக்க மாட்டேன். என்ன போட்டிருப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி வியர் சிஃபான், காதி ஜார்ஜெட், விஸ்கோஸ் சிஃபான், இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளேயே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்க்குள்ளே என்னென்ன புது மெட்டீரியல் வருதோ எல்லாமே அதே செக்ஷன் உள்ளே போட்டிருப்போம். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டில் பார்க்கும்போது காமன் டைட்டிலா இருக்கும். ஆனா நீங்க உள்ள வந்து சாரீஸ பார்க்கும் போதுதான் எல்லாம் வேற வேற வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து இருக்கும். சோ அதனாலதான் நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைட்டில் பார்த்துட்டு, ஏன்னா டைட்டில் நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் 100 வேர்ட்ஸ்க்குள்ள தான் கொடுக்க முடியும். அதனால காமன் டைட்டில் மட்டும் தான் கொடுப்போம். உள்ளுக்குள்ளேயுமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு காமனா போட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து
அதான் கிரேப்னா இந்த மாதிரி 2-3 கிரேப் வெரைட்டிஸ் இருக்கும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஃபான் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சிஃபான் வெரைட்டிஸ் இருக்கும். டோலா சில்க் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் டோலா சில்க். செமி காஞ்சி எடுத்துக்கோங்க. செமி காஞ்சி நம்ம போடுறோம், ஆனா செமி காஞ்சிக்குள்ளேயே நம்ம வந்து ஃபியூஷன் பட்டு போடுவோம், லிச்சி பட்டு போடுவோம். செமி காஞ்சிலே கொஞ்சம் ஹை வெரைட்டி மல்டி கலர் செமி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் நேம் வச்சு சிங்கிள் சாரீஸ் போடும் போது உங்களுக்கு வந்து யூனிக்கா தனியா தெரியுற மாதிரி இருக்கும். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சாரீஸ்மே போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு செப்பரேஷன் தெரியாது. இருந்தாலும் நம்ம சிங்கிள் சாரீஸா போஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வியோ பண்ணி அதுக்கு காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணி அந்த சாரி பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கற மாதிரி நம்ம வந்து ரெடியா இல்ல. நம்ம வந்து பிக்கா போட்டு கஸ்டமருக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல கொடுக்கணும். இப்போ நம்ம வியோ பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள காஸ்டியூம்ஸ், அதுக்குள்ள பிளவுஸ் ஒர்க் எல்லாமே நான் அந்த சாரி பிரைஸ்ல தான் ஆட் பண்ணி ஆகணும். ஒரு சாரி நான் மாடலிங் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அந்த மாடலிங் பண்றதுக்குள்ள பிரைஸ் எங்கேருந்து வரும் சொல்லுங்க? நம்ம இந்த சாரி பிரைஸ்ல ஆட் பண்ற மாதிரி தான் வரும். சோ அதனால நம்ம அந்த பேட்டர்னுக்கு போகவே இல்லை. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னே நமக்கு வேணாம். நம்ம வந்து பிக்சர்ஸாவே போட்டு ஒரு லோ பட்ஜெட்ல கூட, ஒரு கரெக்டான பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கூட நம்மளோட சாரீஸ் போய் ரீச் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸ்மே வந்து இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்ல வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி பிரைஸை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை பிரைஸ்ல கொடுத்தா ஒரு சில பேரால எடுக்க முடியும், ஒரு சில பேரால அந்த பட்ஜெட்ல எடுக்க முடியாது. இப்போ ஆபீஸ் வேர் கலெக்ஷன் போடுற ஒர்க் பண்றவங்க அப்படிங்கிற அந்த பிரைஸ்ல வந்து வியோ பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமும் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிக்சர்ஸா ஷேர் பண்ணி போடுறோம். ஸோ எந்த ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட், ரொம்ப பெரிய மார்ஜின் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ல வைக்க முடியாத அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற பிரைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். லோ குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து பிரீமியம் குவாலிட்டி பிரைஸோ, லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி பிரைஸை பிக்ஸ் பண்ணி இல்ல இது பிரீமியம் குவாலிட்டி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டினா பிரீமியம், லக்ஸுரினா லக்ஸுரி, இப்படிதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். லோ டூப்ளிகேட் குவாலிட்டி நம்ம கிட்ட கிடையாது. சோ அததான் வந்து நீங்க நல்லா அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல நீங்க ஷாப் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கணும். சோ அடுத்து நம்பர் 3ல பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க மைசூர் சிஃபான் இருக்கு, பார்ட்டி வியர் சிஃபான் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காதி ஜார்ஜெட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் சிஃபான் இருக்கு. விஸ்கோஸ் சிஃபான்லயே பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல வந்து 3 டைப் ஆஃப் சாரி மெட்டீரியல் போஸ்ட் பண்ணிருக்கோம். நம்பர் 4ல பாக்குறது வந்து நம்மளோட ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் ஆர் குந்தன் டைப் பேங்கிள்ஸ், அது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் தான் போடுறோம். அது வரும்போது நான் ஒன்னத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஓரல் வியூவா அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்க போட்டிருக்கோம். இது இல்லாம மைக்ரோ பிளேட் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு. ஹேண்ட்மேட் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கஸ்டமைசேஷன் கொஞ்சம் ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம். அது ஒரு சில பேருக்கு வந்து ஐடியா இல்ல, எனக்கு பார்த்து ஒரு ரெடி ஸ்டாக்காவே எனக்கு வேணும், ஒரு அக்கேஷன் ஃபாஸ்டா வருது அப்படிங்கிறவங்க அந்த ஹேண்ட்மேட்ல நாங்க ரெடி பண்ண நாங்க எங்களோட ஐடியா படி கஸ்டமைஸ் பண்ணது வந்து நீங்க வந்து ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சொல்ற ஐடியாஸ் படிதான் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் டைம் எடுத்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல பல்கா கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 7 to 12 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்ட்டு. ரொம்ப பல்கா இருந்தாதான், இல்ல ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் புக் பண்ண ஆர்டர்ஸ்மே ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால, இல்ல ரெடி ஸ்டாக்கா இருக்கிறத புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே நீங்க புக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமைசேஷன்ல அந்த சில்க் த்ரெட் டைப்ல வந்து ஹேண்ட்மேட், பியூர்லி ஹேண்ட்மேட் ஐட்டம் மட்டும் தான். அது எந்த ஒரு இது மெஷின் மேட்லாம் கிடையாது. ஹேண்ட்மேட், நம்ம ஹேண்ட்மேட்ல ரெடி பண்ணி கொடுக்கற ஐட்டம்ஸ் தான். சோ வந்து இது இல்லாம மைக்ரோ பிளேட்டட் இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். எதுக்காக இதை போஸ்ட் பண்றோம்னா இது நம்ம கஸ்டமைசேஷன் பண்றது. அதனால நீங்க வந்து இப்போ ஆர்டர் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்க அந்த மைக்ரோ பிளேட்டட் எல்லாமே போடுறோம். இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா நீங்க பெரிய குந்தன்ல வெட்டிங் செட் மாதிரி கேக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகும். இல்ல ஒரு
பேர் ஆஃப் பேங்கிள், அடுத்து 2 பேர் ஆஃப் பேங்கிள் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா வெயிட் கம்மியா தான் வரப்போகுது. சிங்கிள் ஷிப்பிங்ல நீங்க எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எடுப்பாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஷிப்பிங்ல எடுக்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். அதனாலதான் நம்ம காம்போ ஆஃபர்னு ஒன்னு சொல்லியிருந்தோம். நிறைய வீடியோஸ்ல சொன்னோமே, அப்படி என்ன காம்போ ஆஃபர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இல்ல எனக்கு ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் போதும் அப்படின்னா அந்த பேர் ஆஃப் பேங்கிளோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 95 அப்படின்னா நீங்க 95 மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நான் காம்போல ஒரு பேங்கிள், ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் பிளஸ் வந்து ஒரு எலிகேட்டர் கிளிப்போ இல்ல சென்டர் கிளிப்போ இல்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்துலயும் நான் ஒன்னு எடுக்கிறேன், இல்ல 2 பீசஸ் எத்தனை பீஸ் வேணுமோ எடுக்கிறேன். பேங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த 95 பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் சென்டர் கிளிப் இல்ல இன்னொன்னு எலிகேட்டர் கிளிப் ஏதோ ஒன்னு அப்படியே காம்போல நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பேங்கிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 85 rupees. இதுதான் வந்து உங்களுக்கு இப்ப வந்து நீங்க வந்து சென்டர் கிளிப்னு எடுக்கிறீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 95 rupees அப்படின்னா அதோட பிரைஸ் நீங்க காம்போல எடுக்கும் போது 85 rupees. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல நிறைய இடத்துல செக் பண்ணி தான் பாக்குறோம். பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா சாரி பின்னே 99 rupees வந்து போட்டு சேல் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சென்டர் கிளிப்புமே பாத்தீங்க அப்படின்னா 100 rupees இந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பிரைஸ் வந்து சிங்கிள்ஸா எடுக்கும் போது கொடுத்துட்டு காம்போவா கொடுக்கும் போது இன்னும் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 10 rupees 15 rupees நம்மளால ரெடியூஸ் பண்ற பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதுல ஒர்க் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த பேஸ் மெட்டீரியல் இப்ப சென்டர் கிளிப்னு எடுத்துட்டீங்களா, அந்த கீழே சென்டர் கிளிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணும், உள்ள குந்தன் இருக்கு, அதுக்கு க்ளூ இருக்கு, அதுக்கு ஒர்க் அவுட் பண்றவங்களோட ஒர்க் பண்ற அவங்களோட எஃபர்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி அதுக்கு வந்து நாங்க ஒரு கவர் போட்டு பேக் பண்றோம் அப்படின்னா பேக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒர்க் அதோட ஒர்க் இருக்கு. சோ ஷிப்பிங் போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொரியர் சர்வீஸ்க்கு பே பண்ண போற ஷிப்பிங் அமௌண்ட் மட்டும் தான் அந்த ஷிப்பிங் காஸ்ட். மிச்சபடி அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ்க்குள்ள அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ள அமௌண்ட் தான். சோ இவ்வளவும் இருக்கு. சோ இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இப்ப ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல போனாலுமே பிரைஸ் வந்து நான் ஒண்ணுக்கு எல்லா இடத்துலயுமே பிரைஸ் வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த பிரைஸ் இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டர் கிளிப்னு 100 போடுறாங்க, 99 rupees போடுறாங்கன்னா சிங்கிள்ஸா எடுக்கும்போது நம்ம பிரைஸ் கொடுக்கலாம். பட் வந்து நம்ம காம்போல எடுக்கும்போது நம்ம ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிடக்ஷன் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 85 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 15 rupees ஒரு சென்டர் கிளிப்புக்கே ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பேங்கிள்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுல பிரைஸ் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி வரும். இல்ல நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்கன்னா அது ஒரு மாதிரி வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 rupeesல இருந்தே இருக்கு. 50, 80, 85, 100 அந்த மாதிரி பிரைஸ் இருக்கு. 2 பீஸ் ஒரு மாதிரி, 4 பீஸ் பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம நீங்க ஒரு பேட்டர்ன் கஸ்டமைஸ் பண்ண சொல்றீங்கன்னா அதுவுமே நீங்க அனுப்பலாம். அதுவுமே நாங்க என்ன பிரைஸ் வரும் அப்படிங்கறதையும் சொல்லிடுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். ஃபுல்லா சில்க் த்ரெட்ல குந்தன் வச்ச மாதிரி, இல்ல ஃபுல்லி குந்தன் சில்க் த்ரெட் அப்படி குந்தன்ல போட்டா சில்க் த்ரெட். இது வந்து சாரி பின் பாத்தீங்க அப்படின்னா 80 rupees வரும். ஒரு சாரி பின்னோட பிரைஸ் 80 rupees வரும். இது வந்து எலிகேட்டர் கிளிப் வந்து 2 வரும், பேரா வரும். பேர் பாத்தீங்கன்னா 70 rupees வரும். இது வந்து டிக்டாக் கிளிப் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிக்டாக் கிளிப்மே பாத்தீங்க அப்படின்னா பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 rupees வரும். ஆமா, நீங்க காம்போவா எடுக்கும் போது நான் சொல்றது எல்லாமே காம்போ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்டர் கிளிப் பாக்குறீங்க, சென்டர் கிளிப் வந்து நீங்க காம்போவா எடுக்கும் போது 85 rupees வரும். சோ எல்லா பிரைஸ்மே நான் சொல்றது எல்லாமே காம்போவோட பிரைஸா தான் சொல்லியிருக்கேன். பேங்கிளுக்கு மட்டும் சொல்லிருக்க மாட்டேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிரைஸ்ல வரும். சோ இப்ப ஹேர் பேண்டும் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த ஹேர் பேண்டோட டிசைன் ஜாஸ்தி, அது 100க்கு மேல வரும். சிம்பிளா இருக்கிற ஹேர் பேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 rupees வரும். அதே மாதிரி 60 rupees ஹேர் பேண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பிரைஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.